இனிமையான காலை வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 7ஆம் வகுப்பு இயல் 6 இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் ஆகு பெயர் அப்படின்ற இலக்கணத்தை இங்கு நாம் பார்க்க போகிறோம். ஆகு பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றன் இயற்பெயர், அதாவது ஒரு பொருளினுடையோ இல்லை ஒரு இடத்தினுடையோ இயற்பெயரோ, ஒன்றன் இயற்பெயர் அந்த பொருளையோ அந்த இடத்தையோ குறிக்காமல் ஏதோ ஒரு காரணத்தினால அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது. ஒரு பொருளினுடைய பெயர் அது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொருளுக்கு குறிக்காமல் அந்த பொருளோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வந்ததுன்னா அது ஆகு பெயர். இவ்வாறு ஒன்றன் இயற்பெயர் அதனை அந்த பொருளை குறிக்காமல் ஏதோ ஒரு காரணத்தினால் தொன்று தொட்டு மற்றொரு பொருளுக்கு ஆகி வந்தால் அது ஆகு பெயர் சொல்கிறாங்க. இங்கே ஆசிரியர் கூறிய நகைச்சுவையை கேட்டு வகுப்பே சிரித்தது அப்படின்றத முதல்ல இங்கே ஒரு உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆசிரியர் ஒரு நகைச்சுவை கூறுறார், அதை கேட்ட உடனேயே வகுப்பே சிரித்தது. அப்படின்னா வகுப்பில் இருக்கிற கரும்பலகை, மின்விசிறி, அப்புறம் இருக்கை, நாற்காலி இதெல்லாம் சிரிச்சுதா? நீங்களே சொல்லுங்கள். ஆசிரியர் ஒரு நகைச்சுவை சொல்கிறார், அதை கேட்டு யார் சிரிப்பாங்க? நாற்காலி சிரிக்குமா? புத்தகம், பென்சில், பேனா, இல்லை நீ வச்சுருக்கிற உணவு பை, இருக்கை, கரும்பலகை இதெல்லாம் சிரிக்குமா? கண்டிப்பாக இல்லை, இல்லையா? யார் சிரிப்பாங்க? வகுப்பில் உள்ள மாணவர்கள் சிரிப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? வகுப்பே சிரித்தது. வகுப்புன்ற அந்த இடப்பெயர் அந்த இடத்தை குறிக்கலை, இந்த இடத்தோடு தொடர்புடைய அந்த இடத்தில் அமரக்கூடிய மாணவர்களை குறித்ததுனால இது ஆகு பெயர். இப்படி ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளை குறித்தால் அது ஆகு பெயர். இருக்கை, கரும்பலகை, நாற்காலி இவையெல்லாம் சிரித்தன என்ற பொருள் இல்லையே. வகுப்பே சிரித்தது என்றால் வகுப்பில் உள்ள மாணவர்கள் சிரித்தார்கள் என்று தானே பொருள் கொள்கிறோம். இவ்வாறு வருவதை ஆகு பெயர் என்று இலக்கணம் கூறுகிறது. இப்படி ஒன்றன் இயற்பெயர் அதனை குறிக்காமல் தொன்று தொட்டு வேறொன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர். ஒரு பொருளினுடைய இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர். ஒரு பொருள், ஒரு இடம், ஒரு நேரம், ஏதோ ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொன்று தொட்டு அப்படின்னா இன்றைக்கி நம்ம புதுசாக இதை நம்ம பயன்படுத்தலை, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினதை இப்போ நாமளும் அப்படி சொல்லிகிட்ருக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் தொன்று தொட்டு அப்படின்றது. தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் என்று வழங்கப்படுகிறது. இந்த ஆகு பெயர் பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். பொருளாகு பெயர், அதற்கு முதலாகு பெயர்னு வேறொரு, அதாவது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர் ஆகு பெயர் 6 வகைப்படும். நாம் இப்போது அந்த ஆகு பெயர் ஒவ்வொரு வகையாக பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு முதலாகு பெயர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. பொருளாகு பெயர்னாலும் முதலாகு பெயர்னாலும் ஒன்று தான் அப்படின்னு. அதற்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா, பொருள் அப்படின்னா முழு முதற் பொருள், அதாவது முழு பொருள், அதைத்தான் பொருளாகு பெயர்னு சொல்லுவாங்க. இப்போது மனிதன் அப்படின்ற ஒரு முழு பொருளுக்கு கை, கால், மூக்கு, கண், வாய், வயிறு இப்படி நிறைய உறுப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து தான் பொருள், முதலாகு பெயர், முதல் பொருள். அதனால தான் அது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. பொருளாகு பெயர், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க. முல்லை மலர்ந்தது. இந்த முல்லை அப்படின்ற பெயர் இருக்கு இல்லையா, இது நாம் நினச்சிட்ருக்குறோம் முல்லை என்பது அந்த மலருக்கு மட்டும் குறிக்குது. இல்லவே இல்லை. முல்லை என்பது இலை, தழை, செடி,
வேர், தண்டு, கொடி எல்லாம் சேர்ந்த ஒரு முழு பொருளுக்கு தான் முல்லைன்னு பேர். ஆனால் நாம் அதில் பயனை அனுபவிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா மலரை மட்டும்தான். முல்லை மலரை தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறதுன்றதுனால முல்லைனாலே பூவுதா அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். அப்படி இல்லைங்க மாணவர்களே, முல்லை அப்படின்னாலே முல்லை பூவை பெற்றிருக்கிற முழு கொடி. கொடி, வேர், தண்டு, இலை எல்லாம் சேர்ந்தது தான் முல்லை. ஸோ அது ஒரு முழு பொருளினுடைய பெயர். முல்லை என்பது முழு பொருளினுடைய பெயர். ஆனால் அடுத்த வார்த்தையான மலர்ந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையினால், இது மலர்ந்தது அப்படின்ற வார்த்தையினால் முல்லை என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூவை குறிக்குது. முல்லை என்ற ஒரு முழு பொருளினுடைய பெயர் மலர்ந்ததுன்ற சொல்கிறதுனால வேர் மலராது, தண்டு மலராது, இலை மலராது, கொடி மலராது. எது மலரும்? பூ மட்டும்தான் மலரும். அதனால் முழு பொருளினுடைய பெயர் அந்த பூவிற்கு மட்டும். முல்லை மலர்ந்தது அப்படின்ற வார்த்தையினால் முல்லை என்பது இங்கு பூவை மட்டும் குறிக்குது. முல்லை என்ற முழு பொருளினுடைய பெயர் மலர்ந்தது என்ற வார்த்தையினால் அதனுடைய சினை உறுப்பு, ஒரே ஒரு உறுப்பு பூ, அந்த உறுப்பை மட்டும் குறித்ததுனால இது முதலாகு பெயர். இத்தொடரில் முல்லை என்பது இலை, பூ, கொடி, தண்டு, வேர் கொண்ட முழு தாவரத்தை குறிக்கக்கூடிய பெயர் முல்லை. ஆனால் இங்கு அதை குறிக்காமல் மலரை மட்டுமே குறிக்கிறது. இவ்வாறு முதலின் பெயர் ஒரு முழு பொருளினுடைய பெயர், அதனுடன் தொடர்புடைய பூ தொடர்பு இருக்கு இல்லையா, அதில் தானே பூக்குது. ஸோ அதனோடு தொடர்புடையதான், அதனோடு தொடர்புடைய ஒரு உறுப்பு. அது ஒரு பகுதி மட்டும்தான், ஒரு உறுப்பு தான், ஒரு பார்ட்டு தான். ஃப்ளவர் அதாவது பூன்றது ஒரு பார்ட் அந்த செடியில், அந்த உறுப்புக்கு ஆகி வருவது முதலாகு பெயர். முல்லை மலர்ந்தது அப்படின்றது வார்த்தை பூ மலர்ந்ததுன்ற அர்த்தம் தானே. ஸோ முல்லை என்ற முழு பொருளினுடைய பெயர் பூவிற்கு மட்டும் ஆகி வருவதனால இது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் எனப்படும். இதுதான் முதலாகு பெயர். திரும்ப பாருங்கள், முல்லை மலர்ந்தது. இத்தொடரில் முல்லை என்பது இலை, பூ, கொடி, தண்டு, வேர் கொண்ட முழு தாவரத்தை குறிக்காமல் மலரை மட்டுமே குறிக்கிறது. இவ்வாறு முதலின் பெயர் அதனுடன் தொடர்புடைய ஒரு உறுப்பிற்கு ஆகி வருவது முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் எனப்படும். அடுத்தது இடவாகு பெயர் பார்க்கலாம். இடவாகு பெயர் அதாவது ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தோடு தொடர்புடைய பொருளுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ ஆகி வந்தால் அது இடவாகு பெயர். தலைவரை வரவேற்க கிராமமே திரண்டது. தலைவரை வரவேற்க கிராமமே திரண்டது. பாருங்கள், இதில் கிராமம் அப்படின்றது ஓர் இடத்தின் பெயர். தலைவரை வரவேற்க கிராமமே திரண்டதுன்ற வாக்கியத்தில் கிராமம் என்பது ஒரு இடத்தினுடைய பெயர். அடுத்த வார்த்தை என்னது? திரண்டது அப்படின்றதுனால, திரண்டது அப்படின்ற வார்த்தையினால் கிராமம் திரண்டாது, கிராமத்தில் உள்ள மக்கள் திரண்டனர். ஸோ திரண்டது என்பது மக்களை குறிக்கும். அதனால் கிராமம் என்ற இடத்தின் பெயர் அந்த இடத்தில் உள்ள ஏரி, கல், மண், மரம், செடி, கொடி இதெல்லாம் குறிக்காமல் இடத்தோடு தொடர்புடைய மக்களை முதலானவற்றை தவிர்த்திருச்சு. கிராமம் அப்படின்ற பெயர் இடத்தின் பெயர் அங்கே இருக்கிற மண், கல், மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை இது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு மக்களை குறித்ததுனால இது இடவாகு பெயர். தலைவரை வரவேற்க கிராமமே திரண்டது. இத்தொடரில் கிராமமே என்பது கிராமத்தில் உள்ள ஏரி, மரம், கல், மண் முதலியவற்றை தவிர்த்து அங்குள்ள மக்களை மட்டுமே உணர்த்தியது. இவ்வாறு ஒரு இடத்தின் பெயர். இப்போ கிராமம் என்பது ஒரு இடத்தின் பெயர் இல்லையா? ஒரு இடத்தின் பெயர் அங்குள்ள மக்களுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் எனப்படும். இப்படி ஒரு இடத்தினுடைய பெயர் அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தோடு தொடர்புடைய அந்த இடத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஆகி வருவது
இடவாகு பெயர் எனப்படும். இரண்டு ஆகுப்பெயர்கள் பார்த்தோம் அல்லவா? ஆகுப்பெயர்னா என்னன்னு பார்த்தோம். ஆகுப்பெயர் எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம். அதில் 6 வகை ஆகுப்பெயரில் 2 ஆகுப்பெயர் பொருளாகு பெயர், இடவாகு பெயர் பார்த்துருக்குறோம். மற்ற ஆகுப்பெயர்களை அடுத்த பாட வரியில் பார்க்கலாம். நன்றி.